சார் அதாவது சிறப்பு பொதுக்குழு கூட்டம், இந்த நீங்க சொல்ற மாரி இந்த மாநாடு அதுலலாம் வந்து என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து விஜய்ட்ட காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அந்த கட்சியோடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட காமிக்கணும். இன்னும் சொல்லப்போனா சில விஷயங்கள் அவர் தான் டிசைட் பண்ணுவார். புஷி ஆனந்த் என்ன பேசணும், வேற யாராவது மாவட்ட செயலர் யாராவது பேசுறாங்கன்னா என்ன பேசணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. எந்த தீர்மானத்தை யார் வாசிக்க வேண்டும்? கரூர் விடுதி தீர்மானத்தை மதியழகன் வாசிக்கணும். முதல்வர்ங்கிற தீர்மானத்தை ஈசிஆர் சரவணன் வாசிக்கணும். அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த தீர்மானத்தை யார் வாசிப்பது, எப்படி வாசிப்பது ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க சார். ஆனா இவங்க மாவட்ட பல பேர் நமக்கு தெரிஞ்சு நான் தப்பா சொல்லல. அவங்க யாருக்கும் பெரிய மேடை பேச்சு அனுபவம் எல்லாம் கிடையாது. அதனால சில ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப ஏற்றி இறக்கி பேசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா யாருக்கு என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி புஷியானந்துக்கு ஸ்கிரிப்ட் அவர் தான் எழுதி கொடுப்பாரு. இவர்னா யாராவது ஆள் வச்சு புஷியானந்த் என்ன பேசணும் அப்படிங்கறத அவர் தான் எழுதி கொடுப்பார். சோ இதுல ஒரே ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஆதவ அர்ஜுனா வந்து எப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா, அவருக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டாரு. அவர் ஓன் ஸ்கிரிப்ட் தான் எழுதி, ஓன் ஸ்கிரிப்ட் அவரோட வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் யாராச்சும் எழுதிட்டு வருவார். எப்படி ட்விட்டருக்கெல்லாம் அவங்க பயன்படுத்துறாரோ அதுல ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்லுவாரு, பல நேரம் முரண்படுவார். இல்லைங்க சார், நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது, நான் என்ன சொல்றேன் அதான் நீங்க பேசணுமே தவிர, இல்ல நான் சொல்ற விதத்தை நீங்க பேசணும், நீங்க எடுக்கிற ஸ்கிரிப்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆதவ அர்ஜுனா அவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி எப்பயுமே ஒரு முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருக்கும்.